ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த காலை நேரத்தில் மறுபடியுமாய் இன்னொரு எபிசோட் ஆகிய இயேசுவோடு பேசுகின்ற நிகழ்ச்சியில் உங்களை நேரடியாக சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டுடைய வசனத்தில் சங்கீதம் 105 வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறைக்கு உள்ளது என்பதாய். பிரியமான தேவ ஜனமே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவன் தாமே அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த 4 வருடமாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இருக்கிறார், வழிநடத்தி இருக்கிறார். அவருடைய பெரிதான கிருபையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இயற்கை சீற்றங்கள், மற்ற விமான விபத்துங்க, இப்படிப்பட்ட பல காரியங்கள் இன்றைக்கு உலக அளவில் நம்ம கேள்விப்பட்டு கொண்டிருந்தாலும் கர்த்தர் நம்மை இந்த பட்டணத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறோம், ஆனாலும் கர்த்தருடைய பெரிய கிருபை நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்து அவர் வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட என்ன வார்த்தையாய் பேச போகிறார் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். நமக்கு எல்லாருக்கும் தெரியப்பட்டதான புத்தகம் யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இங்கே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தி புக் ஆஃப் ஜாஷுவா Chapter 3 verses 7 says like this. ஆண்டுடைய வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நோக்கி நம்ம பார்க்கும்போது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போலவே உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாருக்கும் அறிவிக்கும்படி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். பிரியமான தேவஜனமே, இன்றைக்கி ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அன்றைக்கு யோசுவாவை ஆண்டவர் ஒரு தலைவனாய் தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படிக்கு, இஸ்ரவேல் ஜனங்களை கையாளும்படிக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனாய் ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு முன்பதாக தேவன் இந்த யோசுவாவை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்கிறது. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன்றார். இட் இஸ் அ ப்ராமிஸ் வேர்ட், ஒரு வாக்குத்தத்த வார்த்தை. மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், ஜனங்களுக்கு முன்பதாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் அந்த வசனத்தை கவனித்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவன் உங்களை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு இந்த நாளில் நீங்கள் யோசிக்கலாம், என் வாழ்க்கையில் எந்த விதமான திட்டங்கள் இல்லை, எந்த விதமான முயற்சிங்க நான் இது வரைக்கும் எடுக்கலை, சாதிக்கலை, என் வாழ்க்கையில் நான் இன்னும் ஒரு அந்தஸ்துக்குள்ளாக நான் இல்லை, மற்றவங்க பார்க்கறத போல என்னுடைய வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லி நீ யோசிக்கலாம். ஒன்றுத்துக்கும் குறித்து கவலைப்படாதீங்க. தேவனுடைய கரம் அன்றைக்கு எப்படி மோசையோடு கூட இருந்து ஆண்டவராகிய தேவன் வழிநடத்தினாரோ, மோசைக்கு பின்பதாக எப்படி யோசுவாவை ஆண்டவராகிய தேவன் வழிநடத்தினாரோ, அப்படி போலவே இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை இந்த நாளில் அவர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அதனால தான் யோசுவாவுக்கு ஆண்டவர் வார்த்தையாக அவர் சொல்லுகிறார் என்னென்ன, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக சொல்ல, உங்களை பரிசுத்த பண்ணிக்கொள்ளுங்கள். Make yourself holy. Make yourself purify yourself. உங்கள் வாழ்க்கையில் உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு முன்பதாக நான் உன்னை உயர்த்துவேன் என்பதாய். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த கால நேரத்தில் இந்த வார்த்தை உங்களை நோக்கி வரட்டும். ஒருவேளை வீட்டிலிருந்து பார்த்து கொண்டு இருக்கலாம், நீங்கள் பிரயாணப்பட்டு கொண்டு பார்த்து கொண்டு இருக்கலாம், வேலை ஸ்தலத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கலாம். எது எப்படியோ ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களை இந்த கால நேரத்தில் அவருடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரமான் அவர் உன்னை மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பிரியமான தேவஜனமே, அன்பு சகோதரா சகோதரி, தங்கச்சி தம்பி, நீ யாரா இருக்கட்டும், ஊழிய செய்கிற ஐயா அம்மா, நீ யாரா இருங்க, குடும்பஸ்திரி, குடும்பத்தை தலைவரா இருக்கிற தகப்பனாரே, நீ யாரா இருக்கட்டும், ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நான் யோசுவாவை எப்படி உயர்த்தி மேன்மைப்படுத்தினோ அப்படி இந்த காலை நேரத்தில் உங்க வாழ்க்கையில உங்களை நான் உயர்த்துவேன், உங்களை நான் மேன்மைப்படுத்துவேன், உங்க பிசினஸ் ஆசீர்வதிப்பேன், உங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன், உங்க படிப்பின் காரியத்தை ஆசீர்வதிப்பேன், உங்க வாழ்க்கையில நீங்க செயல்படுகிற எல்லா திட்டத்தையும் கர்த்தர் தந்து மேன்மைக்குள்ள நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இது கருமையானவர்களே, ஒருவேளை இதுதானா என்னுடைய வாழ்க்கை, இதுதானா என்னுடைய உயர்வு,
இதுதானே என்னுடைய சூழ்நிலை அப்படின்னு சொல்லி நீ யோசித்து கொண்டிருக்கிறையா? ஒன்றும் நீ யோசிக்க வேண்டாம். இனி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை வைக்கிற தேவனாக இருக்கிறார். இன்று அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்களோடு கூட வேலை செய்கிற சகா வேலைக்காரர்கள், ஊழியர்கள், அதிகாரிங்க, படிப்பின் திட்டத்தில் உங்களோடு கூட படிக்கிற சகா மாணவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். வாட் எ பியூட்டிஃபுல் வேர்ட் இட் இஸ். எவ்வளோ அற்புதமான, எவ்வளோ ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. எந்த மனுஷனுடைய வாயினால சொல்லப்படாத ஒரு வார்த்தை. இது வரைக்கும் மனுஷனுடைய வாழ்க்கையிலேருந்து வராத ஒரு வார்த்தை. தேவன் சொல்லுகிறார் உங்களை பார்த்து. அன்றைக்கு மோசையோடு கூட பேசினவர், யோசுவாவோடு கூட பேசினவர், இன்னும் பெரிய பெரிய தலைவர்கள், ஆண்டவரால் அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு மத்தியில் பேசப்பட்ட வார்த்தையை இன்றைக்கு காலை நேரத்தில் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி. அதற்கு உங்கள் வாழ்க்கையில் மேன்மை வருவதற்கு ஒரே ஒரு காரணத்தை நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுக்குள்ள பரிசுத்தம், நமக்குள்ள பரிசுத்தம், நமக்குள்ள ஆண்டுடைய சுத்திகரிப்பு. எல்லாத்தையும் பாவம் செய்துட்டு, தவறு செய்துட்டு, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்துட்டு, மீறுதலை செய்துட்டு ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்துவார்னா ஒரு காலம் நடக்காது. யோசுவாவை ஆண்டவர் பரிசுத்தம் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் அவர்களுக்கு பரிசுத்தத்தை உண்டாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு முன்பதாக ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உயர்வு, மேன்மை வேணும்னா நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்கணும். நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள், நம்முடைய இருதயம், நம்முடைய கண்கள், நம்முடைய கரங்கள், நம்முடைய அவயங்களை சுத்திகரிக்கப்பட்டு தேவனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதமாக நடத்துவார், செயல்படுத்துவார் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு எண்ணத்தில் உங்கள் வாழ்க்கை இருக்குமானால் இதோ உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் மேன்மையை தர வல்லவராக இருக்கிறார். பாவம் செய்து கொண்டு, அக்கிரம் செய்து கொண்டு, அநியாயம் செய்து கொண்டு, தேவனுக்கு விரோதமான காரியங்களையும் மீறுதல் செய்து கொண்டு என் வாழ்க்கையில் மேன்மை வரலனா வராது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த கால நேரத்தில் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாய், மகிழ்ச்சிக்குள்ளே நடத்தப்படுகிற வார்த்தையாய், உன்னதத்துக்குள்ளே நடத்தப்படுகிற வார்த்தையாய், உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுகிற ஒரு வார்த்தையாய், மேன்மைக்குள்ளே நடத்துகிற ஒரு வார்த்தையாய் இந்த வார்த்தை காணப்படட்டும். என கருமையானவர்களே, ஆண்டவர் சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் அதை செயல்படுத்துவார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளைக்கு நிற்கும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரோ கட்டாயம் அவைகளை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் தாமே நம்மை பரிசுத்தப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. அன்றைக்கு மோசையோடு கூட இருந்து ஆண்டவர் எப்படி வழி நடத்தினாரோ அதுக்கு பின்பதாக யோசுவாவை அழைத்து யோசுவாவை மேன்மைப்படுத்தி வழி நடத்தினார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அழைப்பை, உங்கள் காரியத்தை ஆண்டவர் முன்வைத்து நடக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை தர வல்லவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் நோக்கி கேட்குமா? ஆண்டவரே, என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க, எனக்குள்ள ஒரு மேன்மையை உண்டாகப்பா. ஆண்டவரை, நான் வேலை செய்கிற இடத்துல, நான் படிக்கிற இடத்துல, ஆண்டவரே நான் உத்தியோகத்துக்கு போகிற இடத்துல, என்னுடைய பிஸ்னஸ் சென்டரில் ஆண்டவரே என்னுடைய அதிகாரிக்கு முன்பதாக என்னை மேன்மைப்படுத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் அப்படியே எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். நல்ல ஆண்டவரே, துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரித்து வாழ்த்தி கனப்படுத்துகிறேன், ஆராதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. கர்த்தர் மேன்மைக்குள்ளே நடத்துகிற தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு எங்கள் இருதயத்தையும், எங்களுடைய கண்களையும், எங்களுடைய அவயங்களையும் ஆண்டவரே, எங்களுடைய அப்பா ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் பரிசுத்தப்படுத்தி, சிந்தனைகள் ஆண்டவரே, மூளை பகுதி ஆண்டவர் யோசிக்கிற காரியங்கள் எல்லாவற்றத்திலையும் ஆண்டவர் ஒரு பரிசுத்தத்தை காண கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.